ஹிந்து திருமண சட்டத்துல 5வது பிரிவு தான் திருமணம் அப்படிங்கிறது எப்படி செல்லத்தகுந்த திருமணமாக இருக்கும் அப்படின்னு அறிவிக்கணும். திருமணத்துக்கு அடிப்படை என்ன? 18 வயசு ஆயிருக்கணும், பூர்த்தி ஆயிருக்கணும். ரெண்டு பேருக்கும் அந்த பையனுக்கு 21 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும். அதைத்தான் இதற்கு முன்பு இருந்த இன்றைய அரசே மாத்தணும் அப்படின்னு வெகுவாக பிரயத்தனப்பட்ட ஒரு விஷயம். அது பெரிய டிபேட் எல்லாம் வந்தது. இவங்க 2 பேருக்கும் அந்த வயசு இருக்கணும், திருமண வயதுங்கிறது. அதுக்கு அடுத்து 2 பேரும் இவங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னதாகவே ஒரு திருமணம் புரிந்து அது டைவர்ஸ் ஆகாம இருந்தா நீங்க கல்யாணம் பண்ண முடியாது. இப்போ அந்த பையன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன், அந்த பொண்ணு வேண்டான்ட்டு ஊருக்கு போயிடுது. இவர் இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணா அது செல்லுமா? செல்லாது. ஹிந்து திருமண சட்டத்தின்படி செல்லாது. ஒண்ணு அவகிட்ட இருந்து நீ டைவர்ஸ் வாங்கியிருக்கணும், புரியுதா? இல்ல அந்த அம்மா இறந்து போயிருக்க வேணும், உங்களுடைய மனைவி. இந்த 2 கட்டத்துல நீ வேற வழி கிடையாது, உனக்கு ஒரு துணை தேவை, நீ திருமணம் புரிந்து கொள்கிறாய். எனவே அப்ப நீ திருமணம் செஞ்சுக்கலாம். நம்ம ஊர்ல பைத்தியமா இருப்பாங்க சில பேர், மனநோயாளிகளாக. பைத்தியம்னு சொல்வது தப்பு, மனநோயாளிகளாக இருப்பாங்க. அப்படி ஒரு மனநோயாளியாக இருக்கக்கூடிய ஒருவரை ஏமாற்றி, பையன் நல்லா இருக்கான், சொத்து சுகமெல்லாம் இருக்கு அப்படின்னு நீ கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹிந்து திருமண சட்டம் கட்டாயமா சொல்லுது நீ கல்யாணம் பண்ண முடியாது, கல்யாணம் செல்லாது, தகுதியே கிடையாது. ஏன்னா ஓப்பனா கன்சென்ட் கொடுக்கறதுக்கான நிலைமையில அந்த பையன் இல்ல. பெரியவங்க சொல்றதை பார்த்து இல்ல, நம்ம தான் என்ன சொல்லுவோம், கல்யாணம் பண்ணா பைத்தியம் தெளிஞ்சிருமோ. ஆமா, நம்ம ஊர்ல ஒரு பழமொழி, அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுவும் செல்லாத கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாள்பட்ட இந்த பாலியல் ரீதியான நோய்கள் இருக்கும் பட்சத்துல அதுவும் திருமணம் செல்லாது. அதை மறைச்சு வச்சு ஒருத்தர் கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது செல்லாது. சம்டைம்ஸ் ஏதோ ஒரு காரணத்தினால வேறொருவருடன் உறவு கொண்டு இந்த பொண்ணு ஒருவேளை கர்ப்பிணியாக இருந்து அதை மறைத்து திருமணம் செய்தால் அதுவும் செல்லாது. இது மாதிரி ஒரு இதுக்கு இருக்கு. ஆனா ஹிந்து திருமண சட்டத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்கள்ல பெரும்பாலாக தெலுங்கு மக்கள் மத்தியில, தெலுங்குன்னு சொல்றக்கே இப்ப எல்லாம் பயந்துக்கிறாங்க, விஷயம் தெரியும்ல உங்களுக்கு? தெரியும். தெலுங்கு மக்கள் மத்தியில ஒரு வழக்கம் என்னன்னா, பெரும்பாலும் அக்கா பொண்ணை கட்டிப்பாங்க. இன்றைக்கு பல சமூகங்கள்ல, கிராமங்கள்ல முறமாமன் நான் சொன்ன மாதிரி அதுவும் திருமணம் செய்யும். அப்போ இதுக்கு என்ன சொல்லுது சட்டம்? எங்க இது மரபு ரீதியான ஒரு விஷயமா இருக்கா, இந்த ஜாதியில இதான் அடிப்படை, இப்படிதான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு காலமாக தொன்று தொட்டு நிகழ்ந்து வருகிற திருமணங்களாக இருந்தால் அவை சட்டத்திற்கு விரோதமானது அல்ல. அதை நீ செல்லாதுன்னு சொல்ல முடியாது. மரபை மதிக்கிற